அப்படியா? உனக்கு ஒரு தத்துவம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. பிறந்த நாள ஒரு மனிதன் அவனே கொண்டாடலாம், ஆனா அவன் இறந்த நாள் அவனே கொண்டாட முடியாது தெரியுமா? அதுக்கு 10 பேர் வரணும். ஒரு மனுஷன் பிறந்தான், வளர்ந்தான், இறந்தான், அவ்வளவுதான் வாழ்க்கை. என்ன ஒரு அறிவாளித்தனமா பேசுறீங்க. உங்களுக்கு மூளையெல்லாம் எங்க இருக்கு மாமா? அந்த கசாப்பு கடையில இருந்து 2 கிலோ டெய்லி வாங்கிட்டு வரேன். டேய், என்னடா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டியா? படிச்சு முடிச்சிட்டோமா? சரி, திப்பு சுல்தான்னா யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுமா. யார் உங்க அப்பாவா? அதுதானே, பாடத்தை கவனிச்சாதானே உனக்கு ஏதாவது தெரியும். மா உனக்கு மேல ரோஜானா யாருன்னு தெரியுமாமா? அது யாருடா? மா மேல அப்பா கவனிச்சாதானே உனக்கு தெரியும். அப்புறம் தம்பி, நேற்று நடத்தின பாடம் எல்லாம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு சார். அதுல இருந்து கேள்வி கேட்கலாமா? பால் எத்தனை வகைகள் படும்? ஆண் பால், பெண் பால், ஆட்டுப்பால், மாட்டுப்பால், கழுதை பால், குதிரை பால், கொசுபால். கொசுபாலா? உனக்கு ஒரு கேள்வி. சொல்லுப்பா. வாசல்ல ஏமா தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடுறாங்க? இவ்வளவு நாளா கோலம் போடுறேன், எனக்கே தெரியலையே. ஏதாவது புதுசா சொல்லுவானோ தெரியல. என்னது? அம்மா, கோலம் போட்டு தண்ணி தெளிச்சா அது அழிஞ்சிரும்ல. எப்படி? ஐயோ, என்ன இங்க வாங்கல, இந்த நியூஸ பாருங்க. பஸ்ல டிக்கெட் ரேட் எல்லாம் ஏறிச்சாங்க. அடியே, பஸ் டிக்கெட் ஏறினா எனக்கு என்னடி? எனக்கெல்லாம் அதை பத்தி கவலை. ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு செக்கர் ஏறினதாடி பயம். ஓ, வித்தவுட் டிக்கெட்டா? என்ன இந்த மனுஷன் சோகமா இருக்காரு? ஏன் சோகமா இருக்குன்னு கேட்டா, நாய் குலைக்கிறதாவது தேவலாம், இந்த மனுஷன் நம்ம கிட்ட வள்ளுவன்னு அப்படி குலைப்பாரு. சரி, சோகமா இருக்காரு, தனியா விட்டுறலான்னு பார்த்தா, ஐயையோ என் பொண்டாட்டி கண்டுக்க மாட்டேங்கிறான்னு உடனே அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி மூக்கால அழுவாரு. கேட்கலாமா வேணாமா? சரி, கேட்டுதான் பாப்போம். என்னங்க என்னங்க? இல்ல, பேப்பர் படிக்கிறீங்களே, அதான். ஆமா, பேப்பர் படிக்கிறேன். பொண்டாட்டி மனசு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாக்குறேன். அறிகிறதா சொரியறதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எப்படி அறியணுமா சொரியணுமா? பொண்டாட்டி மனசா? நல்லா பாருங்க. பாப்பா, ஏரோப்ளேனா ஏன்ப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க? எப்பா, அது வானத்துல போறதுனால அத வானூர்தின்னு சொல்றாங்கப்பா. அப்பா, அப்ப நான் ராலி பஸ்லாம் தரையில தானப்பா போகுது, அதையே தர உறுதின்னு சொல்ல முடியாங்க. எதுக்கு அந்த நர்ஸ் கையை தடவி பார்த்த? அந்த நர்ஸ் தாண்டி சொல்லுது ஊசி போட கையை தடவி பார்க்கணும், அதான் ரெசப்டாரின்னு பார்த்தேன். என்னங்க உங்களை தேடி போலீஸ் வீட்டுக்கு வந்திருக்கு? நீ தானடி டென்ஷனா இருக்கு ஏசிய போடுன்னு சொன்ன, அதான் போட்டேன். வீட்டுல இருக்க ஏசிய போடுறதுக்கு எதுக்கு போலீஸ் வருது? என்னது வீட்டுல இருக்க ஏசியா? நான் ஸ்டேஷன்ல போயிட்டுல ஏசிய போட்டேன். நான் தப்பிச்சேன். என்னாச்சுங்க? பக்கத்து வீட்டுல உங்க ஃப்ரெண்டு பொண்ணு பார்க்க போனாங்க, ஒரே சண்டையா கிடக்கு. அது செம காமெடி. என்னாச்சு? பொண்ணு பார்க்க போனால, சும்மா இருக்காம பொண்ணோட அப்பனை பார்த்து, உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, கட்டி கொடுங்க, நான் உங்களுக்கு பேரம் பேத்தி எல்லாம் பெத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாண்டி. அதனால இருக்கவங்க போட்டு அடி என்ன அடிச்சு விட்டாங்களாண்டி. இதுக்கு போய் யாராவது அடிப்பாங்களா? நல்லதா தானே கேட்டிருக்காங்க. அவ கேட்டது அவளுக்கு பொண்ணு இல்லடியா, அவன் பொண்டாட்டிய கேட்டிருக்காண்டி. தம்பி, எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே டிவி, கம்ப்யூட்டரு, லேப்டாப், செல்போனு எதையுமே நீ தொடக்கூடாது. போமாங்க, நான் புக்கே தொட மாட்டேன். இந்த வீட்டோட மாப்பிள்ளை ஆனது போதும், கடைக்கு போ, பால் வாங்க போ, கத்திரிக்காய் வேண்டாம், வெங்காயம் வேண்டாம், தொங்காயம் வேண்டாம், போட்டு உயிர் வாங்குறாங்க. இவ்வளவு வாங்கிட்டு வந்து கொடுத்து சோறு நம்ம கெஞ்சறதா இருக்கு. என்னதே அடியே, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போய் இதாவது கிடைக்குது. இப்படியே பேசிட்டு இருந்த ரோட்டோரம் அனுப்பிடுவான், அதுவும் கிடைக்காது.
ஏங்க கடை வரைக்கும் போய் தக்காளி வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், நேத்து தானே சந்தைக்கு போனேன், சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்துருக்க மாட்டேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? வெயிட் தூக்கிட்டு வருவீங்கன்னா வேணாம்னு சொல்ல. எத்தனை கிலோ தக்காளி அப்படி வெயிட்? 2 கிலோங்க. ஏண்டி 2 கிலோ தக்காளி தான், நான் நேத்து 10 கிலோ சின்ன வெங்காயம் தூக்கிட்டு வரல. 10 கிலோ சின்ன வெங்காயம் சின்ன சின்னதா இருந்தது, அதனால தூக்கிட்டு வந்துட்டீங்க. தக்காளி பெருசு பெருசா இருக்கும்ல, அது 2 கிலோ எப்படி நீங்க தூக்கிட்டு வருவீங்க? மூளையே இல்லைங்க உங்களுக்குலாம். ஏண்டி வெங்காயம் 10 கிலோ உனக்கு வெயிட் கம்மி, 2 கிலோ தக்காளி வெயிட் கூட. எனக்கு மூளை இல்ல, உனக்கு உடம்பு பூரா இருக்கு. என்னங்க, இனிமே நான் உங்ககிட்ட சண்டையே போட மாட்டேங்க. ரொம்ப பாசமா பாத்துக்கிறேன். துணி துவைக்க சொல்ல மாட்டேன், பாத்திரம் தேய்க்க சொல்ல மாட்டேன். நானே சமைச்சு நானே உங்களுக்கு பரிமாறேன். என்ன அம்மையா இருக்கு திடீர் அவசர தரிசனம்? சும்மா கொஞ்ச நாளைக்கு. ஏன் அந்த கொஞ்ச நாளைக்கு? நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாதான் உங்க அம்மா கண்ண முடியும்னு சொல்றாங்க. வேற என்ன பண்றது?